வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைய காலகட்டத்தில் நோய்வாய்ப்படாத மனிதர்களே இல்லை என்று சொன்னால் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு தான் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதற்கு காரணம் நாம் உண்ணக்கூடிய உணவுதான் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. உணவுதான் ஒரு மனிதனின் உடலில் ஏற்படும் குறைநிறைகளை சரி செய்யக்கூடிய மிக பெரிய அருமருந்து. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட உணவை நீங்கள் சரியான வேளையில், சரியான முறையில், சரியான விகிதத்தில் சாப்பிடாததின் விளைவுதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய். இந்த நோய் வராமல் தடுப்பது எப்படி? இந்த நோய் வந்துவிட்டால் அதை போக வைப்பது எப்படி? அதற்கு என்ன பரிகாரங்கள்? ஏன் இந்த நோய் வருகின்றது? இப்படியெல்லாம் இந்த கேள்விக்குண்டான பதில்கள் இந்த பதிவில் அடங்கியுள்ளது. முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். மிக முக்கியமான பதிவு இது உறவுகளே. உங்கள் பதிவுக்கு செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகள் ஆலயத்துக்கும் செய்கிறோம். ஆலய தொண்டுகள், இறைப்பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற ஆலய தொண்டுகளும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் இது போன்ற செய்யக்கூடிய நற்காரியங்களால் கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், புண்ணியங்கள், இவை அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, நோய் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்ம வினையின் அடிப்படையில் பிராப்தத்தோடு வாங்கி வந்திருக்கிறீர்கள். அதாவது நீங்கள் முற்பிறவில் செய்த நல்ல செயல், கெட்ட செயல், இவைகளுக்குண்டான கர்ம பலன்களை கணக்கிட்டு அதில் பாவ கணக்கு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்தந்த நோய்கள் என்று அதை பட்டியலிட்டு இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று பிரம்மா படைத்து பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கிறார். இதைதான் நாம் பிராப்தம் என்கிறோம். அதை வாங்கி கொண்டு வருகிறது தான் நாம் பிராப்தம் என்கிறோம். இந்த பிராப்தத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொருவருக்கும் நோய் ஏற்படுகிறது. அதை நாம் அனுபவித்து பின்பு செல்கிறோம். இப்படி இந்த நோய் ஏன் வருகிறது, அதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி முதலில் பார்த்து விடலாம். இந்த நோய் ஏன் வருகிறது என்றால், உடல் சரியில்லாத பொழுது ஒருவருக்கு நோய் தாக்கம் ஏற்படும். உடல் ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படாது. இது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அப்போ அந்த உடலுக்கு காரகன் யார் என்று கேட்டால் சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும்
பலமாக இருக்க வேண்டும். அசுபஸ்தானத்தில் அமராமல் அசுப கிரகங்களோடு தொடர்பில்லாமல் இந்த சந்திரன் அமர்ந்தால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாகவும் திடகாத்திரமாகவும் இருக்கும். நோய் என்பது உங்களுக்கு அவ்வளவு எளிதாக வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சந்திரன் மட்டும் பலம் பெற்று விட்டால் நோய் வராதா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், இது ஒன்றுதான். இன்னொன்று இருக்கிறது. உங்களுக்கு நோயை தீர்மானிக்கக்கூடியதில் பலம் பெற்றவர், வல்லமை பெற்றவர் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 6ஆம் இடம் என்னும் சொல்லக்கூடிய 6ஆம் இடமும் 6ஆம் அதிபதியும். அவர்தான் உங்களுக்கு இந்த நோய்தான் என்று தீர்மானிக்கக்கூடியவர்கள் அந்த 6ஆம் பாவகமும் 6ஆம் அதிபதியும் தான். இவர்கள் உங்களுக்கு சுபராக அசுபராக எப்படி இருந்தாலும் சரி, இவர்கள் பலம் இழந்தால் உங்களுக்கு நோய் வாய்ப்பு குறைவு. பலம் பெற்றால் உங்களுக்கு நோய் வாய்ப்பு அதிகம். இதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். 6ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுபர்களின் பார்வை அல்லது சுபர்கள் அமர்ந்திருக்கலாம். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் பலம் பெறாமல் இருக்க வேண்டும். பலம் பெற்றுவிட்டால் உங்களுக்கு நோய் தன்மையை தருவார். அசுப கிரகங்களோடு இணைந்து விட்டாலும் நோய் தன்மையை தருவார். இப்படி உங்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய தீர்மானம் செய்யக்கூடிய இடம் 6ஆம் இடம், 6ஆம் அதிபதி. இந்த 6ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அதை சார்ந்த நோய் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். நீங்கள் சோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதி எந்த கிரகத்தோடு இணைகிறாரோ அந்த நோய் உங்களுக்கு கட்டாயம் வரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. உதாரணத்திற்கு உங்களுக்கு 6இல் சூரியன் இருக்கிறார் என்றால் முதுகுத்தண்டு பிரச்சனை உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். நீங்கள் சோதனை செய்து கொள்ளுங்கள். இடுப்பு வலி, முதுகு வலி கட்டாயம் இருக்கும். முதுகுத்தண்டு வலி அதிகமாக இருக்கும். முதுகுத்தண்டு தேய்மானம், உஷ்ண நோய், இப்படி இத்தனை நோய்களும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். இப்படித்தான் 6ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த நோய் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். 6ஆம் அதிபதி எந்த கிரகத்தோடு இணைகிறாரோ அவருடைய நோய்கள் உங்களுக்கு கட்டாயம் வரும். நோய்கள் இப்படித்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை ஏன் இவ்வளவு விரிவாக நான் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். காரணம், இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் கல்வி பயின்றவர்கள், எல்லோரும் புத்திசாலித்தனமாக இருக்கிறீர்கள். நிறைய ஆன்மீக ஆர்வமும் ஜோதிட ஆர்வமும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாகிவிட்டது. நிறைய விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள். மன மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அதனால் நீங்கள் நான் சொல்வது ஓரளவு உங்களுக்கு புரியும். நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து சோதனை செய்து பார்த்து கொள்ளலாம். அதற்காகத்தான் இவ்வளவு தெளிவாகவும் விவரமாகவும் உங்களுக்கு சொல்கிறேன். உறவுகளே, சரி, இந்த நோய் வந்துவிட்டால் இதை போக்குவதற்கு என்ன செய்வது, போக வைப்பதற்கு என்ன செய்வது என்று அடுத்த கேள்வி. அதற்கு போவோம். இந்த நோய் வந்துவிட்டால் போக வைப்பது என்பதற்கு முடியாத விஷயம். நமது பதிவை பார்த்து கொண்டிருக்கிற புதிய உறவுகளுக்கு தெரியாது. நமது வாடிக்கையான பார்வையாளர்கள் அன்பர்களுக்கு தெரியும். நாம் சொல்லக்கூடிய பதிவுகள் அத்தனையும் உங்கள் பிராப்தம் எதுவோ அது கட்டாயம் நடந்தே தீரும். அதை மாற்றவோ அல்லது இல்லாமை ஆக்கவோ எவராலும் முடியாது. உங்களது பிராப்தத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும் என்பதை ஒவ்வொரு பதிவிலும் நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். எனவே உங்களது பிராப்தத்தின்படி இந்த நோயை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று வாங்கி கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் அதை எக்காரணத்தை கொண்டும் மாற்ற இயலாது. ஆனால் பரிகாரத்தின் வழியாக அதை சரி செய்து கொள்ளலாம்.
அதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ இரண்டாவது வழியாக நோய் வந்து விட்டால் அது போக வைப்பதற்குண்டான தீர்வு என்ன என்றால் அது இல்லை, அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பது இரண்டாவது கேள்விக்கு பதில். மூன்றாவது, இந்த நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்வது? இந்த மூன்றாவது கேள்விக்குண்டான பதில். இந்த நோய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால், அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பரிகாரத்தினோடு சேர்ந்த தான தர்மங்கள், இறை வழிபாடு, இது போன்ற நல்ல விஷயங்கள் செய்வதின் வழியாக இந்த பிறவியில் அல்ல, உங்களுக்கு அவ்வளவுதான். நீங்கள் வாங்கி வந்த பிராப்தம் கட்டாயம் அனுபவித்தே தீர வேண்டும். ஆனால் உங்களது சந்ததிகள், உங்களுக்கு இன்னும் மகன் பிறக்கவில்லை அல்லது பேரப்பிள்ளை பிறக்கவில்லை என்றால், மகனுக்கோ பேரப்பிள்ளைக்கோ அடுத்த எள்ளு பேரன் கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களது சந்ததிகளுக்கு இந்த நோய் வாய்ப்பு இல்லாமல் செய்யலாம். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. சரி, அதை சொல்லுங்கள் ஐயா முதலில் என்று நீங்கள் சொல்வது எமக்கு புரிகிறது. சொல்கிறேன். பரிகாரம், உங்களது 6ஆம் அதிபதி யாராக இருக்கிறாரோ, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னத்திலிருந்து 6வது ராசி உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் ஸ்தானம். இந்த நோய் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி யாராக வருகிறாரோ, அந்த நோய்தான் நீங்கள் போன ஜென்மத்தில் விட்டு வந்த நோய். அது இந்த ஜென்மத்தில் தொடர்கிறது. எனவே அவர்களுக்குண்டான, அந்த கிரகத்திற்குண்டான வழிபாடு, அவர்களுக்குண்டான பரிகாரம், ஒரு உதாரணத்திற்கு நான் சொன்னது போல, சூரியன் உங்களுக்கு 6ல் அமர்ந்திருந்தால் அவருக்குண்டான பரிகாரங்கள், கோதுமை தானம் செய்யவோ, சூரியனார் கோவிலில் சென்று வழிபடவோ, தந்தையை பேணி காப்பது, அதாவது பாதுகாப்பது, அவர்களை நட்டாற்றில் விடாமல், ஆசிரமத்தில் சேர்த்து விடாமல், அவர்களை பணிவிடை செய்து அவர்களின் ஆசியை அடிக்கடி நீங்கள் வாங்கி வந்தீர்கள் என்றால், உங்களது சந்ததிகள் இந்த தோஷமே இல்லாமல் பிறக்கும். நோய் வாய்ப்பு இல்லாமல் கட்டாயம் பிறக்கும். இதில் எந்த விதமான தயக்கமோ மாற்று கருத்தோ இல்லை. உறுதியாக சொல்கிறேன் உறவுகளே. இதை நீங்கள் செய்து வாருங்கள். தான தர்மம் முடிந்த அளவிற்கு உதவுங்கள். தந்தை போன்ற ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த பண உதவியோ பொருள் உதவியோ செய்யுங்கள். குறிப்பாக மாமனாரும் சூரியனின் ஆதிக்கத்தில் தான் வருவார். அதனால் மாமனாருக்கும் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மாமா கிடையாது, மாமனார், பெண்ணின் தந்தை. அவருக்கு மட்டும்தான், உங்கள் மனைவியோட தந்தை, அவருக்கு தான் மாமனார் என்ற அந்தஸ்து. அது உறவு முறையில் மாமாவே மாமனாராக கூட இருக்கலாம். தாராளமாக நீங்கள் அவர்களுக்கும் உதவிகள், தான தர்மங்கள் செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய இந்த தான தர்மமும் வழிபாடும் உங்களது ஜெனரேஷன், உங்களது வம்சாவளிக்கு அந்த தோஷம் இல்லாமல் பிறக்க வைக்கும். அவர்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை உறவுகளே. இப்படி இது போன்ற நோய் வாய்ப்பு வந்துவிட்டால் நம்மால் முடிந்த நோயை குறைத்துக் கொள்வதற்கான சில எளிய வழிமுறைகளை நாம் சொல்கிறோம். நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பிராப்தம், நீங்கள் வாங்கி வந்த நோய் என்பது கட்டாயம் நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் கட்டாயம் அது வேலை செய்யும். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு ஒரு நாள்பட்ட தலைவலி என்ற பிராப்தத்தோடு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்றால், ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், அதை நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால் அது காலையில் சற்று நேரம், மாலையில் சற்று நேரம் அப்படி வந்துவிட்டு போகும். ஆனால் நாள்பட்ட தலைவலி இருந்து கொண்டுதான் இருக்கும்.
முழுவதும் நாள் முழுவதும் இருப்பது எப்படி, காலையில் 1 மணி நேரம் 2 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி இருப்பது எப்படி? அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தின் விளைவுகள் தான் அப்படி அது குறைத்து கொடுக்கிறது. அதனால் நீங்கள் தயவு செய்து பரிகாரம் செய்து உங்கள் நோயின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் உறவுகளே. உங்களுக்கு இது போன்ற ஒரு சிறப்பான பதிவை சொல்வதன் மூலம் மிக்க மகிழ்ச்சியோடு நான் இருக்கிறேன். உங்களுக்கும் இந்த பதிவு மிக பயனுள்ளதாகவும் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.